இந்த 98லேருந்து 120 என்பதே வந்து உண்மைக்கு நெருக்கமாக இல்லை. ஸோ அதனால் நல்லா தெரியுது ஒரு குறிப்பிட்ட சில ஊடகங்கள் வந்து பணம் வாங்கிக்கிட்டு பேசுகிறாங்கன்னு தெரிய வருது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 சீட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆனாலும் சரி, நீங்கள் வந்து இப்படி இதில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது, இல்லை அதில் ஏதோ அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா கூட சரி சொல்லலாம். ஆனால் அதை மேற்கோள் காட்டி இங்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேடிக்கையே நடக்குது. என்னன்னா, ஒரு 10 ஊடகங்களுக்கு மேலே வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லுது. ஆனால் அதை பற்றி யாருமே விவாதிக்கவே இல்லை. எப்படி இந்த மீண்டும் ஆட்சி எப்படி வருது? ஏன்னா வந்து இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறைகள் இருந்தது. அது குறைகள் என்ன, நிறைகள் என்ன, இதில் எப்படி வந்து இவங்க மீண்டும் வந்து வாய்ப்பு தந்தாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி யாரும் பேசவே இல்லை. யார் காரணம், என்ன காரணம், என்ன அரசியல் சூழல் வந்து இங்கே வந்து அது காரணம் ஆயிடுச்சு, அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக குறித்தும் பெருசாக வந்து வாதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுவும் சில ஊடகங்கள் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கணும் பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்குது. கடந்த 50 ஆண்டு காலம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் அவங்கள பற்றியும் பேசவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊடகம் வந்து குறிப்பிட்ட ஒரு ஊடகம், அதை தொடர்ந்து இன்னொரு ஊடகமும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிருக்கு. அது நல்லா தெரியுது நமக்கு. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அதை வந்து ஒரு பேசும் பொருளாக எடுத்து மிகப்பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவாதத்தை கேட்குற மக்களே காரி துப்புறாங்க. இதுதான் உண்மை.